பெரியார் எனும் மக்கள் நீதி கட்சியின் தொகுதி தேர்தல் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் நடைபெறவுள்ள வேளையில் நெகிரி செம்பிலான் மாநில தொகுதிகளுக்கான தேர்தல் ஏப்ரல் 13ஆம் தேதி நடைபெறும் என அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கான தேர்தல் அன்றைய தினம் ஆன்லைன் வாக்களிப்பு முறையில் காலை 8 மணிக்கு தொடங்கி மாலை 5 மணி வரையில் நடைபெறும் வேளையில் அக்கட்சியின் சந்தா செலுத்திய உறுப்பினர்கள் வாக்களிக்கும் தகுதி பெற்றவர்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனிடையே நெகிரி செம்பிலானில் அனைத்து தொகுதிகளிலும் கடும் போட்டி நேரடியாகவும் மும்முனை மற்றும் 4 முனை போட்டியை எதிர்நோக்குகிறது. தொகுதி தலைவர் பதவியை குறிவைத்து இந்திய வேட்பாளர்கள் 3 தொகுதியில் களமிறங்குவது உறுதியாகிவிட்டது. அவற்றில் போர்ட்-டிக்சன் தொகுதியில் நடப்பு தலைவராக அம்மாநில மந்திரி பெசாரும் கட்சியின் மாநில தலைவர் மற்றும் அதன் தேசிய உதவித் தலைவரும் போர்ட்-டிக்சன் நாடாளுமன்ற உறுப்பினருமான டத்தோ ஸ்ரீ அமினுடின் அருனை எதிர்த்து அத்தொகுதியின் முன்னாள் தலைவரும் முன்னாள் ஸ்ரீ தஞ்சோங் மற்றும் முன்னாள் நெகிரி செம்பிலான் மாநில சட்டமன்ற துணை சபாநாயகருமான டத்தோ ரவி முனுசாமி தனது அணியுடன் களமிறங்கியுள்ளார். அவரின் அணியில் முகமது இப்ராஹிம் எனும் இந்தியர் ஒருவர் உதவித் தலைவர் பதவிக்கு போட்டியிடும் வேளையில் அதே பதவிக்கு மந்திரி பெசார் அமினுடின் அணியில் ஸ்ரீ தஞ்சோங் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் ராஜசேகரன் குணசேகரன் களமிறக்கப்பட்டுள்ளார். இத்தொகுதியில் நேரடி போட்டி நிலவும் வேளையில் கடந்த தொகுதி தேர்தலை போன்று இம்முறையும் போட்டி கடுமையாக உள்ளது என கட்சி வட்டாரத்தில் பேசப்படுகிறது. இதனிடையே ராசா தொகுதியில் மும்முனை போட்டி நிலவும் வேளையில் அத்தொகுதி தலைவர் பதவிக்கு அக்கட்சியின் பலம் பொருந்திய வேட்பாளராக இவ்வட்டாரத்தில் நன்கு அறிமுகமான கேப்டன் முருகேசன் போட்டியிடும் வேளையில் அவரின் அணியில் உதவி தலைவருக்கு மதுரை போட்டியிடுகிறார். இத்தொகுதியில் மந்திரி பெசார் ஆதரவாளர் மற்றும் நடப்பு தலைவர் டத்தோ இஸ்மாயில் ஆதரவாளர் என இரு அணிகளுடன் மொத்தம் 3 அணிகள் குதித்துள்ளது. நெகிரி செம்பிலானில் கடுமையான போட்டியை எதிர்நோக்கியுள்ள ஜெம்புல் தொகுதியில் 4 முனை போட்டி நிலவியுள்ளது. அவற்றில் 2 அணிகளுக்கு தலைமையேற்று இந்திய தலைவர்கள் களமிறங்கியுள்ளனர். அவற்றில் ஒருவர் அத்தொகுதியில் நன்கு அறிமுகமான செகு மாரியப்பன் தலைவர் பதவியை குறிவைத்து தனது அணியுடன் போட்டிக்கு தயாராகிவிட்டார். அவரின் அணியில் துணைத் தலைவருக்கு திருக்குமரன் போட்டியிடுகிறார். இத்தொகுதியில் தலைவர் பதவிக்கு வான்குடை வேட்பாளராக முன்னாள் காப்பர் நாடாளுமன்ற உறுப்பினர் மணிவண்ணன் மற்றுமொரு இந்திய வேட்பாளர்களாக குதித்துள்ளார். இதனிடையே ரெம்பாவ் தொகுதி தலைவர் பதவிக்கு போட்டியிடுவார் என எதிர்பார்க்கப்பட்ட பாலமுருகன் இறுதி நேரத்தில் அந்த எண்ணத்தை மாற்றிக்கொண்டு அத்தொகுதியில் ஒரு அணியின் துணைத் தலைவர் பதவிக்கு போட்டியிடுகிறார். நேரடி போட்டியை எதிர்நோக்கும் இத்தொகுதியில் 2வது அணியில் உதவித் தலைவர் பதவிக்கு அக்கட்சியின் முன்னாள் இளைஞர் அணி தலைவரும் மாநில அரசு ஆட்சிக்குழு உறுப்பினர் வீரப்பனின் சிறப்பு அதிகாரி சுகுமாரன் சுப்பிரமணியம் களமிறங்கியுள்ளார்.